அன்றைக்கி சாயங்காலம் பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி செஞ்சு சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. அதுவும் இதுமாரி அடுப்பில் செஞ்சு சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். சாதனா அப்பா வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அவங்க வாங்கியாந்து கொடுத்துட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டாங்க. சாதனா அப்பாவுக்கு காலையில் வச்சு வெங்காயம் தக்காளி சாம்பார் இருக்குது, அதை சுண்டை வச்சு சுண்டை குழம்பு வந்து கொடுத்துட்டு போகிறேன். மாங்காய் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன், தாளித்து கொடுத்துட்டோம்னா அவங்க சாப்பிட்டுப்பாங்க. எனக்கும் வெற்றிக்கு மட்டும் தான் வந்து சிக்கன் கிரேவி வந்து பண்ணுறேன். அதுக்கு இஞ்சி பூண்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா அம்மியிலே தான் அரைச்சி பண்ணேன். எனக்கு இதுமாரி ஈவினிங் டைமில் மேலே மாடியில் வந்து சமைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது. இங்கே சமைச்சு இங்கே சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. வரும்போதே தாளிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் மசாலா எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டு சிக்கனை வாஷ் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, கொஞ்சமாக உப்பு, கடலைப்பருப்பு சேர்த்து பெசரி வச்சுருக்கிறேன். எண்ணெய் சேர்த்து சூடானதுமே வந்து சோம்பு, கிராம்பு, ஏலக்காய் போட்டு தாளிச்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா குழைய வதக்கிட்டு பெசரி வச்சுருக்கிற சிக்கனையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கிரேவி பதத்துக்கு எடுத்துக்கிட்டேன். அதை பண்ணிகிட்ருக்கிற கேப்பில் கீழே போயிட்டு சாம்பாரையும் சுண்டை வச்சுட்டு மாங்காயும் தாளித்து எடுத்துகிட்டு வந்து மேலே வந்து நான் உட்காந்து சாப்பிட்டோம். கிரேவி சூப்பராக இருந்தது.